வணக்கம். அன்பு கமல் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லலாம், அவருடைய விருதுகளை சொல்லி, பட்டங்களை சொல்லி, பதவிகளை சொல்லி, லைனாக சொல்லி, திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக சொல்லலாம். அப்படி சொல்கிறதுல ஒரு சின்ன பையன் எனக்கு சில விருதுகளும் சில பதவிகளும் சில பட்டங்களும் விட்டு போயிடும். ஏன்னா அவ்வளவு அவார்டுகள் வாங்கியாச்சு, அவ்வளவு சாதனைகள் பண்ணியாச்சு. அவர்கிட்ட குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிடலாம். விக்ரம் 1ல் டைட்டில் சாங் நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் அப்படின்னு ஒரு சாங் வரும். அதில் மட்டும் கமல் சார் ஒரு சின்ன கரெக்ஷன், நான் வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருப்பவன் இமயங்களை தொட்டு கொண்டிருப்பவன், என்னுடைய இமயங்களை நானே உருவாக்கி அந்த உச்சியை தொட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து மீண்டும் நானே ஒரு இமயத்தை உருவாக்கி மீண்டும் மீண்டும் நான் தொட்டு கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத சரிப்பட்டு வரும். ஏன்னா யாரும் நினைக்காத விஷயத்த அவர் தாங்க நினைப்பார். இன்றைக்கி கிராஃபிக்ஸில் அபூர்வ சகோதரர்களில் அப்பு கேரக்டர் ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் அன்னைக்கு அதுக்காக மெனக்கெட்டு மனதளவிலும் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறது ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வாயை பொழுந்துட்டு கமல் சார்கிட்ட, சார் இதெல்லாம் உங்கள் நாள் தான் சார் முடியும் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஒரு சின்ன குறைங்க சத்யராஜ் மாதிரி, என்ன சார் அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன சார் ஒரு படம் பண்ணுறது இல்லை, இந்த அப்புவை நீச்சல் அடிக்க விடாமல் பண்ணிட்டேன், எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா அப்போ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப புலப்படல அப்படின்னாரு. வசனங்கள் பேசி பேர் வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேசும் படம்னு படம் எடுப்பார். அது மாதிரி அவர் தமிழ் சினிமாவினுடைய உயரத்தை அவர் எங்கேயோ கொண்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எனக்கு தெரியும். என்னை பார்த்தா எப்படிங்க சத்யராஜ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாருங்கிறது தான் எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.